தற்போது நான் மூலக்கடையிலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய ஜிஎன்டி என்று சொல்வார்கள், கிரேட் நார்த் ட்ரங்க் ரோடு. அந்த பாரத் பெட்ரோலியம் இந்த பெட்ரோல் நிலையத்தின் வாசலில் தான் நான் நிற்கிறேன். இது திருப்பதிக்கும் இந்த சாலை வழியாக நாம் போக முடியும். பல இடங்கள் இந்த வழியாக திருப்பதி, அதையும் தாண்டி நாம் போக முடியும். திருப்பதி என்றாலே நமக்கு எது ஞாபகம் வரும் என்றால் பதி, திரு ப்ளஸ் பதி, திருப்பதி. பதி என்றால் ஆணை குறிக்கும். எனது நண்பர் இருந்தார், அவர் பெயர் வெங்கடபதி. இன்னொரு நண்பர் இருக்கிறார், சேதுபதி. சேதுபதி ஒரு மகாராஜாவும் கூடவும் இருந்தார். பதி, பசு, பாசம் என்று இந்த புராணத்தில் சொல்வார்கள். அப்படி திருப்பதி, அங்கே அது மலை மேல்தான் அந்த கோயிலே அமைந்துள்ளது. 7 மலைகளை கடந்து மேலே போனால் நாம் அங்கே அந்த பாலாஜி அல்லது திருவேங்கடத்தான் அல்லது பெருமாளை நாம் தரிசிக்கலாம். எதற்காக 7 மலைகளை கடந்து அவர்கள் கோயிலை கட்டினார்கள்? அது எப்பொழுது கட்டினார்கள் என்றால் சுமார் ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு. நேற்று கூட சென்னையிலிருந்து திருப்பதிக்கு நடந்தே சென்று அங்கே சாமியை வழிபட்டு விட்டு வந்தார்கள். லட்டு கொடுத்தார்கள் என்னிடம், அதையும் சாப்பிட்டேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 50 ரூபாய் ஒரு லட்டு, அதுவும் சைஸு சின்னதாகி மாற்றி இருக்கிறார்கள். அப்படித்தான் திருப்பதி என்றாலே லட்டு, திருநெல்வேலி என்றால் அல்வா, திருச்செந்தூர் என்றாலே முருகன் கோயில், திருப்பூர் என்றாலே அங்கே காட்டன் தயாரிக்கக்கூடிய பஞ்சினால் பருத்தியினால் செய்யக்கூடிய அந்த ஆடைகள் திருப்பூர். திருவெறும்பூர் என்பது திருச்சிக்கு அருகாமையில் இருக்கிறது. துப்பாக்கி தொழிற்சாலை அங்கே இருக்கிறது. இப்படி அதில் பல மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது. அதை யாரால் சொன்னால்தான் தெரியும், இல்லை என்றால் தெரியாது. இப்பொழுது நாம் அந்த திருப்பதிக்கு வருவோம். திருப்பதிக்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள், பக்தர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த தரிசனத்திற்காக பலர் பல மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள். நல்ல வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். சத்திரம் போல அங்கே வந்து தங்கிக் கொள்ளலாம், தண்ணீர் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே இருக்கும். வரிசையாக நின்று தரிசனம் பார்க்க முடியும். ஆனால் பார்க்கக்கூடிய நேரம் 1 வினாடி அல்லது 2 வினாடி தான். ஒருவர் பிடித்து இழுப்பார், இன்னொருத்தர் பிடித்து தள்ளுவார். ஏனென்றால் அவ்வளவு கூட்டம். இன்னும் சிலர் பணத்தை அதிகமாக கொடுத்தால் அவர்கள் அந்த பாலாஜி கோயில் முன்னாடியே நிறுத்தி வைத்து அவர்கள் சில வழிபாடுகள் செய்கிறார்கள். பூஜாரிகள் வந்து அதை செய்து வைப்பார்கள். இப்படி இந்த பாலாஜி, வெங்கடேச பெருமாள் எல்லாம் ஒரு 500 வருடத்திற்குள்ளாகத்தான் வந்தது. அங்கே அந்த திருவேங்கடத்தானுக்கு வெள்ளி, தங்கம், வைரம் இவைகள் அனைத்தும் அவர்கள் அணிவிப்பார்கள். கோடிக்கணக்கான சொத்து, அந்த நகைகளின் சொத்து, அதை பாதுகாப்பதே கஷ்டம். அதற்கு பல இடங்களில் இருந்து பல பொருட்கள் வந்து அதை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதுண்டு. நான் பலமுறை சென்று வந்துள்ளேன். கீழ்த்திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரை நடந்தே செல்வோம். மணலில் வேலை பார்த்த பொழுது அப்பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என்னுடன் நண்பர் சந்திரசேகர் வருவார்,
திருவேங்கடம் வருவார், நான் வருவேன், அடுத்தபடியாக இன்னும் சில நண்பர்கள், அவர்களெல்லாம் என்னுடன் வருவார்கள். சமீபத்தில் என்றால் ஒரு 5 வருடங்களுக்கு அதற்கு முன்பாக நான் எனது மகள், மருமகன் அவர்களுடன் நடந்தே சென்றோம். போகும் வழியிலே எங்களுக்கு அருமையான ஒரு சாம்பார் சாதம் கிடைத்தது. எனக்கு சாம்பார் சாதம் என்றால் ரொம்ப ரொம்ப பிடித்தம். அதையெல்லாம் நன்றாக சாப்பிட்டு விட்டு நடந்தே சென்று அந்த கோவிலை சென்று அடைந்தோம். கோவில் தரிசனத்திற்கு நான் போகவில்லை, ஏனென்றால் நான் ஒரு நாத்திகன். கோவிலுக்கெல்லாம் போய் வருவேன், சிற்ப வேலைப்பாடுகளுக்காக போவேன், ஆனால் வழிபட மாட்டேன். எனக்கு என்னை வழிபடுவதில் பலர்கள் நினைக்கிறார்கள், அதை வழிபட்டால் தமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும். அதாவது நன்மையை வேண்டிதான் அவர்கள் பக்தியை வைத்துக்கொண்டு பல கோயில்களுக்கு சென்று வருகிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கடவுள் என்று சொல்லி இந்த பெருமாளையும் கடவுள் என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் கடவுள் என்றால் அது இந்த பாலாஜி தான். ஆனால் இந்த நகைகள் யாருக்கு சொந்தம்? பாலாஜிக்கு சொந்தமா? இல்லை. அதை பாதுகாத்து வருகிறார்கள். இந்த நகைகளை யார் அணிவிக்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள். அப்படி என்றால் இந்த திருப்பதி ஏழுமலையான் இந்த நகைகளை போடு என்று கேட்டாரா? அன்றாடம் பக்தர்களை இப்படி காக்க வைத்தாரா? அதனால் என்ன நன்மை கிடைக்கிறது? ஒன்று மட்டும் நன்மை உண்டு. என்ன என்றால் அன்னதானம். வருபவர்களுக்கு டோக்கன் கொடுக்கிறார்கள், இலவசமாக சாப்பிட்டு கொள்ளலாம். தங்குவதற்கு முதலில் சத்திரம் இருந்தது, தற்பொழுது கட்டணம் இருக்கிறது. பேருந்து வசதி இருக்கிறது. சாப்பாடு உணவகங்கள் அதிகமாக இருக்கிறது. நன்றாக ஒரு மலை மேல் இருப்பதால் குளிர்ச்சியாக இருக்கும். நான் பலமுறை சென்று வந்துள்ளேன். இதெல்லாம் என் ஞாபகத்தில் இருந்து தான் பேசுகிறேன். இன்னொரு முறை திருப்பதி போவாயா என்று கேட்டால் நான் போக மாட்டேன். ஏனென்றால் எனக்கு அது அவசியமும் இல்லை. எதற்காக நான் போக வேண்டும்? நான் போகாத கோயிலுக்குத்தான் சென்று வருவேன். ஆனால் போன கோயிலுக்கே திரும்ப திரும்ப வருவது இல்லை. எனவே நண்பர்களே, நான் மூலக்கடையில் இருந்து இந்த பாரத் பெட்ரோலியம் வாசலில் இருந்து தான் நான் இதை பேசுகிறேன். திருப்பதி, பதி, வெங்கடபதி, சேதுபதி, இது போன்ற பல பெயர்கள் பதியை வைத்து இருக்கிறார்கள். திருப்பதி கோவிலுக்கென்றால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். அது ஒரு நம்பிக்கை தான். திருப்பம் நடந்ததா நடக்கவில்லையா என்பது அவர்களை சார்ந்ததே. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சுற்றுலாவாக பலர் வந்து போகிறார்கள். எனக்கு அது சுற்றுலா தான், அவ்வளவே.